செல்வம் சவுண்ட் சர்வீஸ் சிறுகுடி அனைமணி பற்றி அருமையா நல்லா ஆபரேட் பண்றான் இந்த பையன் நல்லா பண்றான் ஏன் சொல்றான் சொல்லி வாய முடியல வச்சுட்டேன் பத்தானடா சொன்னேன் பெருமையா ப்ரோ நீ பயப்படாத ப்ரோ நான் காப்பாற்றான்டா கருப்பேன் ஹலோ 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 தங்கராசு கல்விக்குரிய கலைவாணி உன்னன் கல்லல் அடிவாணிக்கு உன் கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி செல்வம் உணருள் என்று ஜெகத்தினில் ஏது செல்வமனருள் ஜெகத்தினிலே திகழும் அறிவிதற்கு நினை புரியாது நிகழும் அறிவிற்கு நிகழ் புரிமாறு பல்லவி புகழ் வரை பகிர் முடிமாறு பாரதி நிக்கடைக்க வாரங்கள் மீது பாரதி நிகழைத்த பாரத வீடு பாரதி நிக்கடைக்க வாரங்கள் மீது கல்விக்குரிய கலைவாணி கண்ணல் அடிவாணிக்கு உன் கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி இயலிசை நாடகம் எனும் தமிழ் பிரிவாய் இயலிசை நாடகம் எழுதமிழ் நிறுவாய் இருப்பது இருப்பது எவ்விட என்பதை முடிவாய் அயலிசை உயிரிசை தந்தருள் புரிவாய் அருள் முடிவாய் அருணமீதே உந்தன் அருள்மறை பொழிவாய் அருள்மலை ஒடிவாய் கல்விக்குரிய கலைவாணி கலைவாணி கும்பனகிர ஞான சம்பந்தரோடு உணரிய அருளிந்த கூட்டத்தரோடு கம்பனவை காலமே கருப்பாடும் கவிமணி உணதருள் ககனம் கொண்டாடும் கவிமணி உணதருள் ககனம் கொண்டாடும் கல்விக்குரிய கலைவாணி கண்ணல் அடிபணிகு உன் கருணை செய்வேனே கல்விக்குரிய கலைவாணி 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 ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி 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 பாண்டியகுமாரி பவானி அம்பா சிவ பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ பஞ்சமி பரமேஸ்வரி வேடுவரம் தாரே அம்மா வேண்டுவரம் தரே இன்னும் மனம் இல்லையோ வேதவேதாந்தே நாரதரூபிணி வேத வேதாந்த நாத சரூபிணி மனம் தருவாய் தாயே கலைவாணி நாவினில் உனை பாட வரம் தருவாய் அம்மா காவிரி உனை பாட வரம் தருவாய் அம்மா நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி மீனாட்சி மதுரை மீனாட்சி ஹலோ 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 எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்பா சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது இங்கே மணக்குது சந்தனம் இங்கே மணக்குது ஐயப்பா சாமி கோவிலிலே
மலையில் என்ன மணக்குது ஊதுவத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வீரமணிகண்டன் தன்னரையில் நெய்யும் மணக்குது திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது ஆண்டவனின் சந்நிதியில் அருள் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஐயப்பன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தன மணக்குது பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டால் பக்தி பிறக்குது அந்த பணிமனையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பள்ளிக்கட்டை சுமந்துகிட்டால் பக்தி கிடைக்குது அந்த பணிமனையில் ஏறிடவே சக்தி கிடைக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் மறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் மறக்குது 18ஆம் படி தொட்டால் வாழ்வும் கிடைக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பேட்டை துள்ளி ஆடும் போது மனமு துள்ளுது அந்த பேரழகை காண உள்ளம் ஆசை கொள்ளுது பேட்டை துள்ளி ஆடும் போது மனமு கொள்ளுது அந்த பேரழகை காண உள்ளம் காட்டுக்குள்ளே சரண மோசமானை பிளக்குது சுவாமியே சரணமையப்பா காட்டுக்குள்ளே தரண கோசமானி பிளக்குது வீட்டை விட்டு வந்தால் மழை விழுது வீட்டை மறந்து பக்தர் கூட்டம் காட்டில் இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது உங்கவன கொப்புக்குள்ளே பவனி வருகிறார் அந்த மேலே ஏறி வந்து காட்சி கொடுக்கிறார் உங்கவன தோப்புக்குள்ளே பவனி வருகிறார் அந்த வேங்கையின் மேல் ஏறி வந்து வரம கொடுக்கிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் அந்த ஓங்காரநாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தன மணக்குது சாமி ஐயப்பா தரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணமையப்பா சுவாமியே ஐயப்போ சுவாமியே ஐயப்போ சுவாமியே தரணம் ஐயப்பா சாமி சரணமையப்பா சாமி சரணமையப்பா சாமி சரணமையப்பா அறிவோம் சாமியே சரணமையப்பா வணக்கம் வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி கருமாறி வர வேண்டும் சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காத ஏதும் இல்லை உன் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கும் முன்புகளில் களங்கமில்லை எத்திக்கும் முன்புகளில் களங்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க கலக்கமில்லை கலக்கமில்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே கருமாறி வர வேண்டும் உள்ளத்தால் பாடுகின்றேன் தேவி கருமாறி வர வேண்டும் தேவி
தேவி கருமாரி வர வேண்டும். தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. தடுமாறி இருப்போர்க்கு துணை நீயம்மா, தடமாறி போவோர்க்கு வழி நீயம்மா. இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா, இடம் மாறி சென்றாலும் நீதானம்மா. அருளாக வருபவனே மாரியம்மா, மாரியம்மா. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், தாயே கருமாரி வர வேண்டும். உள்ளத்தால் பாடுகின்றேன், தேவி கருமாரி வர வேண்டும். தேவி கருமாரி வர வேண்டும். தேவி கருமாரி வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும். हेलो हेलो सल्लूमिया சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, பால மீன் காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா. சல்லூமியா சல்லூமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, பால மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. சல்லூமியா சல்லூமியா பொடி முகமோ கெளுத்தி மீன், மனமோ தென்னா குனி. இது வில்லாங்குடா, கையில் சிக்காதுடா, இவரக்க வச்சவம்மானடா. இதை ஒண்ணு வடிச்சே அத்தனையும் மறந்து புட்டே, அழகே உன்னை பார்த்ததுமே. அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே, அத்தனையும் மறந்து புட்டே, அழகே உன்னை பார்த்ததுமே. அடி அஞ்சுதமே நாம் இல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை. மாமை மக உன்னை நினைச்சு மல்லிகை முட்டும் தலையில் வச்சே, மச்சா உன்னை பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்திருச்சே. குறுகுறுன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியுதையா. வெயில் வரும் நேரத்தில முட்டை மாடி வடகம் போட, நீயும் இல்லா நேரத்தில நினப்பு மட்டும் காயுதையா. அண்ணாடங்காட்சிய போல் என் மனச செலவழிச்சேன், மலையில நான் நினைஞ்சு பூமிக்கு கொடை பிடிச்சேன். வெள்ளாவி துணியாட்டும் வெள்ளதையே மனசு, அதையே புரிஞ்சு என்னைய நீ உடுத்து நாள் குறிச்சு. அத்த மக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வடிச்சே, அத்தனையும் மறந்து புட்டே, அழகே உன்னை பார்த்ததுமே. தயிர்பான உரியாட்டும் தலகீழா துங்குறண்டி, தாலி ஒண்ணு வாங்கி வச்சு தை மாசம் தேடுறண்டி. கைத்து கட்டில
உத்திருப்பேன் அத்தை மக உன்னை நினைச்சு அழகு கவிதை ஒன்று வடிச்சு அத்தனையும் மறந்து புட்டேன் அழகே உன்னை பார்த்ததுமே அழகே உன்னை பார்த்ததுமே அழகே உன்னை பார்த்ததுமே வாங்க ஜர ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஹலோ ஹலோ ஏமரா ஓகேவா மைசெட் ஐயமரா அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஏ ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணே மரே தம்பி மரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் ஏ அண்ணே மரே தம்பி மரே வணக்கம் உங்க தைவரம் தான் குத்து நல்லா நடக்கும் ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க அத்தமரே மாமரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எனக்கு ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஏ ஐயமரே அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்து இல்ல பங்கு இருக்கு எனக்கு ஆமாங்க ஏ அப்பா மரே அம்மா மரே வணக்கம் உங்க சொத்து இல்ல பங்கு இருக்கு எனக்கு ஐயமரே அத்தமரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஏன் எல்லாரும் கிணத்துக்குள்ள உட்காந்துருக்கீங்க கிணத்துக்குள்ளையா அந்த நிக்கிற ப்ரோ உட்காருங்க ரொம்ப வலிக்குதா எதுவும் செய்வா மை ஜெட்டு உள்ள நல்லா வச்சேன் லவர் போன் அடிக்கலையா ஏத்துங்க ப்ரோ உங்களுக்கு ஒரு கப்ளிங் தானே கப்ளிங்கி பயலுகட்டா எவனும் படிக்க மாட்டான்டா இடியப்பம் நக்குது என்ன இடியப்பம் நப்பத்தா விட்டு இடியப்பான் இடியப்பம் புழிஞ்சா சாப்பிட்டு பேண்ட் படுக்கணும் தானே எக்க வை என்ன இப்போ தாயம் விளையாடுவோமா விழா கமிட்டியா விழா கமிட்டி எதுக்கு அங்கேயே நோங்குறீங்க வாங்க இங்கே வாங்க சித்தப்பா 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 வா சித்தப்பா என்ன உள்ள ஒரு காப்போடு போட்டு போ வாங்க நாடக நடிகர் இங்க என்ன ஏத்துப்பா அடே ஐயா உன்னை ஒரு சூம்பு சூம்புறேன் என் தம்பி தான் பெரிய தம்பி ஆளு நல்லா இருக்கானடா டேய் இன்னைக்கு நல்ல 2 கப்ளிங் அந்த சிரிச்சிட்டான்டா ஹலோ 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 பொன்னாடா இருக்கா இல்லைன்னா உங்க ஜட்டியை கழட்டி கூட போடுங்க தலை கம்பு கூட்டுல எந்த பருவம் வராது இங்க ஒரு மாடு புடி மாடு மைசெட் ஓனரா எங்க அண்ணன் தான் தெரியாம சொல்லிவிட்டேனா எருத்தக்கத்தை வச்சு கொண்டு வர்றாரு பூரா என் சொந்தம் சித்தப்ப இங்க பெரிய இங்க அவ்வளவுதான் நீங்க எல்லாம் நல்லா இருக்கன்னா காலகாலத்துல இளவட்ட பையெல்லாம் கல்யாணம் பண்ணி மோந்து வாத்துக்கு திரிங்கடா ஆனா பக்கம் மேல 4 பேரை சூப்பரா ஒரு கைதட்டு கொடுங்க என் தம்பிய 3 பேரு இது கருங்குளத்து முண்டை என்னடா இப்படி தாளம் போடுவானா எவனாது பெதர் வீக்க மாதிரியே அப்போ இந்த மாலையை கோயில் எடுத்துருப்பாங்க எறும்பு எறும்பு இல்லாம உதறி போடுங்க அன்பாளையத்துக்காக 1001 கொடுத்து ரோசாப்பு மாலை கொடுத்து அணைமலை பற்றிய அம்பலாறு ரொம்ப ரொம்ப நல்லங்க எத்தனை பாட்டு வேணும் பாடணும் பெரும்புடு பாட்டு பாடத்தானே வந்திருக்கேன் நீங்க பேமெண்ட்டை மட்டும் என்னங்க ப்ரோ ஆமா சிறுகுடி அவர் பேர் என்னப்பா அங்கிட்டு பாருப்பா ஒரு அண்ணன் 500 ரூபா கொடுச்சு அண்ணன் 600 ரூபா கொடுச்சு அண்ணன் பேர் என்ன ஷாஜகான் சிறுகுடி ஷாஜகான் அண்ணே அன்பாளையத்துக்காக 601 கொடுத்துச்சு ஆனா கணக்கில் கரெக்டா இருக்கியே
500 600 600 என்ன கணக்கு 400 நீ போட்ட நன்றி நன்றி ஏப்பா என்னப்பா காது ஊத்து விடு மாதிரி பண்ணிட்டு இருக்கிய நான் எதுக்கு இருக்கேன் நான் தான் பப்புன்னு மிஸ்டர் மொட்டை 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 நாடக அமைப்பாளர் நோடிச்ச பார்த்தா பேர் தெரியும் ஏலக்காப்பட்டி செந்தில் எங்க அண்ணன் தான் நான் சும்மா சொல்றேன் வா அப்படியே கவுன்சிலருக்கு நெல்லு ஆமா இல்லைன்னா அங்கே ஒரு ரோட்டில் நெல்லு அப்ப மை செட்டு போடுங்க வாங்க என் தங்க வந்துட்டேன் தம்பி வந்துட்டேன் சிரிச்ச முகத்துக்கும் அங்கே சும்மா கல்லு வீதிக்கு கருப்பு சாமி விளாட பேண்ட் லூஸ் ஆரம்பிச்சிடான் என்ன துண்டை போட்டு அவனே கொண்டு வராங்க இந்த முண்டையா மை செட் சூப்பர் என் தங்க நீ 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ஐயா ஏபிஎஸ் செல்வம் ரொம்ப நாளாச்சு சிறுகுடி நல்லா இருக்கியா நல்லா யாரு போய் ஓனரா ஏ தம்பி நல்லா இருப்பா நல்லா இருப்பா ஓசு லென்த்தா அப்போ அந்த யூடியூப் என் தம்பிகளுக்கு எதுவும் போட முடியுமா வேணாம் அவங்களுக்கு போடணும்னா 1 லட்சம் செலவு பண்ணணும் வந்துட்டாங்களே 250 பேர் 2 5 6 7 8 9 அந்த 9 தமிழ் உறவுக்கும் ஒரு கைதட்டு கொடுங்க பொம்பளையால் இந்த கும்மியா அண்ணியில தான் நல்ல ஸ்டெப்பு மேடம் லாரன்ஸ் மாஸ்டர் தோத்து போயிடுவார் என்ன கும்மி அடிக்கிற எப்படிலாம் தட்டுறது இல்லை தானா அண்ணே ஆத்தி காலை உடச்சு விட்டானே எதுவுமே குடிக்குமே செல்ல காலை ஓட்டான்டா நல்லாண்டா சின்ன கோனார் பேனே செல்ல எடுத்துட்டியா போய் பிட்டு படம் பாரு இந்த பாரு வந்தனே வா நீ படிச்சு புழு புழுன்னு இருக்கான் போடா அவ்வளோதானப்பா எப்பாய் சித்தப்பைங்களா அவ்வளோதானே நீங்க போய் உள்ளே லேடிஸை பாருங்க பார்த்துக்கிட்டு ஏதாவது தடை விட்டு போ அது யாரா நெத்தி பேட்டி அடிக்கிறதுங்க அண்ணனா கபட்டில் அடி வெதர்ல பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய சிறுகுடி நல்ல கண்டம் அணை மலைப்பட்டி அத்தனை என் சொந்தங்களுக்கும் பாதம் தொட்டு நன்றி வணக்கம் ஒரே வார்த்தையில முடிச்சுக்கிறேன் ஹலோ ஹலோ சாமி நிப்பாட்டுமா கருப்பை இருக்கான்னு பாப்போம் இருப்பேன் வருவேன் கட்டாயம் வருவேன் கருப்பேன் அதிகாலம் ஐயாக்க உள்ள காலத்திலே இந்த பெரும்படுகு முத்திரையர் வம்சத்திலே கட்டி காத்த சாமி இங்க வீரம் குறையாம இருக்கா இப்ப தெரிஞ்சுவோம் ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி இந்த அன்னைமலைப்பட்டியில் பஞ்ச நாட்டுல இளம்பழம் பழம் நம்ம அம்பழம் பிள்ளைகளை குட்டி பிறஞ்சாஞ்சு வரையில ஆடு மாட ஓட்டி வரையில அம்பழம் நம்ம எங்க போய் குடியேறுவோம் வழி தெரியல அப்ப இந்த ஊருல குடிசைய போட்டு குடியேறினாரு நம்ம முப்பாட்டு அன்னைக்கு இவ்வளவு மக்கள் படையும் இல்ல அன்னைக்கு பணங்காசு இல்ல பாட்டனுக்கு இந்த ஊருல குடிகாத்த இந்த பாலடி கருப்பனை தவிர நம்ம பாட்டனுக்கு துணை இல்ல பாலடி கருப்பானி இருக்கையா இல்லையா இல்ல கிழவனோட இடுகாடு போயிட்டியாடா அன்னை தந்தைதான் வணங்கியே அன்னை தந்தைதான் வணங்கி வாடாடே கருப்பு அன்னை தந்தைதான் வணங்கியே பொல்லா போயா சாமினா ஒன்ன சொல்லும் மாறாது பாலடி கருப்பா சொல்வாக்கு தப்பாதுடா சீமான காணாமுடா ஏண்டா இருக்கிறடே என்ன நினைக்குது இந்த பெரும்புடுகு குளங்காக்க வந்த சாமி
ஏன் இந்த தாமதம் ஒண்ணு தெரியல வாடாட ஆளுயர வித்தருவாட்டா மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலாட்டாத்து தண்ணியில வந்து 18 லாரர்களையே படிக்கட்டாக்குற உண்மையானா கொஞ்ச நேரம் வாடா கருப்பு ஆளுயர வித்தருவாங்க அசையாது நாட்டிலவும் புரியருவா ஆடா கருப்பு ஆளுயர வித்தருவா உனக்கு அசையாத புடியருவா கருப்பு அசையாத புடியருவா கேட்டவரம் தந்தோனுமா கருப்பே வந்துச்சா தங்கச்சிய காணா முன்னுதராண்டா உனக்கு தித்த கர புன்றாக்கி உனக்கு காளியத்தா மாறியாத்தான்னு அப்ப அப்பலாம் சொன்னாரா தலப்புள்ள ஆப்பள புள்ள வந்துச்சுன்னா நான் கருப்பேன்னு உன் பேரு வைக்கிறேன் அப்ப பொம்பளை புள்ள வந்துச்சுன்னா நான் தொட்டுச்சு ராக்காயி காளியத்தாவ நினைக்கிறேன் வாடா ஓடி வாடா கருப்பு 5 சட பரசி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு சட உனக்கு தோணன இடுதா நீ ரோசாக்கார தங்கமுடா நான் வளர்த்த செட்டிச்சி வந்துட்டாடா ஓடி வாடா கருப்பா 5 தல வணக்கம் போடு 5 தல வணக்கம் போல நீ ஆடி வர வேணுமையம்மா ஆடி வர வேணுமம்மா பண ஒளையில எங்க ஆத்தாவுக்கு பண்ண கிழக்காமுடா இந்த ரோதா காரிக்கு பண ஒளையில கிழக்கு செஞ்சாண்டா உன் கிழக்கு மங்களத்தா மதுரை நல்ல மாநகரா ஜெய் பாண்டிமுனி மதுரை நல்ல நானகராம ஏ பாண்டிமுனி ஓடி வாயா மதுரை நல்ல மாநகரா வண்டி ஊரு கம்மாயா வண்டி ஊரு மதுரை நல்ல மாநகராம வண்டியூரு கம்மாயா வண்டி ஊரு கம்மா விட்டு பாண்டி அந்த கருப்பாயூரணியில என் பாண்டிய ரோஜாக்கார தங்கமுடா இவன் பெட்டா போய முனிடா பாண்டி முனி ஓடி வாடா வண்டியூரு கம்மாயா எல்லாம் விட்டு வருமடா நீ எல்லாம் விட்டு வருமடா கல்லிஜரி கம்மாயடா முனியாண்டி 600 வருஷம் உனக்கு சீமக்கரு உடம்பரம் படுக்கடா என் காளி முனி ஐயா நாட்டுல இதுவரைக்கும் நீ சொன்ன சொல்ல தப்பான இந்த மக்களை நீ கடைசி வர காக்கணும் முனியாண்டி சரி கம்மாயா ஓடி வாடா பாண்டி கல்லிஜரி கம்மாயடா பிறகரதாம் படுக்க முனியாண்டிக்கு அவனுக்கு பிறகரதாம் படுக்க காளி முனி ஐயா சரி கம்மாயா நீ ஓடி வர வேணுமடா பாண்டி ஓடி வர வேணுமடா கெட்டவரம் தந்தோருமா யஜாமே கெட்டவரம் தந்திடுவா எங்க சாமி கெட்டவரம் தந்தோருமா பாலடி கருப்பு யஜாமி பாலடி கருப்பு தாண்டா குலஜாமி கெட்டவரம் தந்திடுவா எங்க அரை கெட்டவரம் வந்த ஜாமி ஊரா மலை ஏறணும்
சாமி அழைப்பது சும்மா கிடையாது. நாங்கள் பரம்பரை கோடாங்க. அதே உள்ளே சொன்னேன், ஆடாத ஜாமியை ஆடும், இறங்காத ஜாமி இறங்கும். ஏன் இந்த ஜாமியை கூப்பிட்டேன்? பாட்டங்காலத்திலேருந்து இந்த பாலடி கருப்பனை வணங்கின மக்க ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கலாம், பாலடி கருப்பு இருக்கா இல்லையா, நியாயத்துக்கு நீ கட்டுப்படுறியா இல்லையான்னு கூட சந்தேகம் இருக்கலாம். இப்போ எல்லோரும் நம்புறியா? நம்புறா எல்லாம் கைதட்டு நல்லா இருப்பா. அவ்வளோ சாமி இல்லாமல் நம்ம கிடையாது. நல்ல வேலை இளவட்ட போய் எவனை ஆடலை. அப்படி ஆடிந்தானே நாளே தவிர சீனை பொத்துட்டு போயிருப்பேன். வர வர ஜாமி இழைக்கிறது எனக்கு ஈராக்கு போகிற மாதிரியே இருக்கு. அன்றைக்கி ஒரு ஆள் 3 மணி நேரம் ஆடிட்டு யாரா வந்ததுன்றே நான் பூச்சி வேறேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டேன். நான் ஆதார் அட்டையை பதினேன். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலே என்ன என் உடம்பிறப்புகளே, பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் என்றைக்கும் ஜலிக்காமல் வீரத்தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆண்களை பூரா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். உங்களை கட்டின புருஷனுக்கு இட்லி இருக்கோ இல்லையோ, பெத்த பிள்ளைக்கு சோறு இருக்கோ இல்லையோ, நீ ஃபுல்லாக திண்டு விட்டு சீரியல் பார்க்கக்கூடிய தாய்மாரில்தான் சொல்கிறேன். சீரியலை பாருங்கள் தாய், மாதம் 1.5 லட்சம் ஏற்றி விட்றாங்களாம். புருஷனை போட்டு 4 பேர் அடிக்கிறாங்க. ஒரு பொம்பளை உன் புருஷனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க வாடின்னு சொல்லுது. விளம்பரம் போடட்ட முடியும். அது வரைக்கும் அவனை அடிக்க சொல்லு, பெதர் வந்து கீழே அடைக்கேன். நான் என்ன சொல்ல, பெண்களை பூரா அன்னை திரசாவை நினைத்து எம்கேஆர் வணங்குறேன். எங்கள் ஆத்தாக்கெல்லாம் இந்த கை தட்டாதுகள்ல இதுக்குத்தானே தண்ணியை போட்டு புழக்கிறாங்க. கை தட்டுதான் ஆம்பளையாளெல்லாம் லேஜாக நினைக்காத. நீங்களாவது நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சேலை, ஒரு ஜாக்கெட்டு, பாவாடையை மாற்றிக்கிட்டுறேன். ஆனால் தீபாவளிக்கு அன்னைக்கு எடுத்த சட்டி தாண்டா இன்னும் கண்ணா அயரங்கான்னு பண்ண ஓட்ட மாதிரி இருக்குது. அதை போட்டுக்கிட்டுறேன். அவன் டெய்லி மாற்றுறது கணேஷ் போயில தான். உருண்டையை உருட்டி பூ. அதையும் சில பேர் கண்டுபிடிச்சான் பாரு. இந்த கணேஷ் போயில வச்சா மாவு வருதுன்னு பூலிப்பூ தலாணி மாதிரி தச்சு வச்சுட்டேன். அதுலேயும் நம்மளால் வைக்கிற இடம் வேறு மாதிரி. இங்கே பொத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன், இங்கே ஒரு மாதிரியாக பொத்துருச்சுன்னா இங்கே வைப்பேன், மூக்கில் வைப்பேன். இன்னும் என்னைக்கு கவட்டில் வெதரில் வைக்க போகிறாங்க தெரியும். இவன் வச்சிருப்பேன் போலடா, சிரிக்கிறானடா. இளைய சமுதாயமே, என் தம்பிகளே, எங்கள் அன்னைங்களே, குடிக்க வேணாம் யாருமே. நீங்கள் எல்லாரும் 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். அப்போ உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன், தண்ணி அடிக்காதீங்க. அப்படியே பெண்களை சொல்கிறேன், புருஷன் தண்ணியை போட்டு வந்தால் நீ கவலைப்படாத. நீ ஒரு ஆப்பை சாப்பிட்டு உட்காந்துரு. வீட்டுக்காரர் வந்து என்னடி உங்கள் அம்மாண்ட, நீ என்னடா கோத்தாண்டு, பிள்ளைய ஒரு ஆத்தா அப்பன்னு இங்கிட்டு மணி துள்ளி மண்ணி சங்கமம் ஆடிக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்களை விட சேமிப்பில் சிறந்தவர்கள் பெண்கள். உடனே கைதட்டுவியோ, லோனு வாங்கி வச்சோம் என்ன மேலே கட்டிடுவியோ. லோனு வாங்கி வச்சு போடுற ஆம்பளை 100 ரூபா பெரட்ட முடியாது. பொம்பளை ஆளுக சைஸாக பேசி போகிறோம். அதிகாரிகிட்ட வாங்க சார், என்ன கம்பெனி? நான் லோன் ஆஃபீஸர் மேடம். அப்படியா, எத்தனை லட்சம் கொடுப்பிய? 5 லட்சம் கொடுப்பான். 5 லட்சம் கொடுத்தா கட்டிடுவீங்களா? என் தாலி அறிய நான் கட்டிடுவேன். வாரம் வருவேன் லோனுக்காரன். போய் சீமக்கரில் போய் படுத்துக்கிறோம். மையன்ட்ட சொல்லிவிடு, அம்மாவுக்கு வயிற்றால ஓதுன்னு சொல்லிவிடு. அவன் சுதாரிச்சிட்டேன். எனக்கு 3 மாதமாக வந்து லூஸ் மோஷன். அவன் கட்டில் போட்டு படுத்துக்கிறேன். கடன் வாங்குவது பெருசு கிடையாது. கடன் இல்லாத மனிதனும் நோய் இல்லாத மனிதன்தான் இந்த உலகத்திலே புனிதமான மனிதனாவான். 2 இருக்கக்கூடாது. பெருமைக்கு மாவடிக்க கூடாது. அஞ்சு வாரு பூரா கடனில் தான் லோல் போட்டிருக்கேன். அந்த மண்டை வீங்கும் போதே தெரியும். என்ன அதிசய பூலாக்கா சிரிக்கிற? என்ன சிரிப்புது? கேன்னு லக்காங்கோலி இறதுன்ற மாதிரி. லோன் வாங்கியிருக்கியா? வீட்டுக்காரம்மா வாங்கியிருக்கா? அம்மா வாங்கியிருக்கா? விதி. அதை பெருமையாக சொல்கிறேன் பாரு. எங்கள் அம்மா வாங்கியிருக்க. அது எதை வச்ச கட்டம்? இருக்கிறத வச்சு நீ வாழ்ந்துக்கிட்டீங்கன்னா 4 பேரை போல் ஒரு ஊரில் நீ தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆனால் தினசரி தண்ணி அடிச்சுக்கிட்டு கடையம்பட்டு வீட்லேயே வேலைக்கு போகாமல் இருந்தீங்கன்னா உன் வீடு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சொந்தமாயிரும். இதெல்லாம் புரிஞ்சாலுதான் கை தட்டுவேன். பூரா ஆந்திராவா தமிழ்நாடா? என் தம்பி எங்கள் அன்னைங்க தானே.
கைதட்டலாம். அதுலேயே நீங்கள் பொண்டாட்டிக்கு உங்கள் பொண்டாட்டி உங்கள் பிள்ளை முத்தம் கொடுங்க வேணான்னு சொல்லலை. கணேஷ் போயில் போட்டுக்கிட்டுலாம் முத்தம் கொடுக்காதியாப்பா. வாயில் வச்சுக்கிட்டு முன்னாடி இப்படி போகிறேன் பொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி சொல்லுது, என்ன சிறுநாய் பீவாட வருது அப்படிலாம் ஒருத்தன் முதல்ல கொடுத்துருக்கேன். அவன் பொண்டாட்டி வெட்டி வெட்டி இழுத்து கட்டுக்கிட்டுல நெளிஞ்சு. ஏன்னா புருஷனுக்கு மரியாதை கொடுத்தது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. புருஷன் வருவார், பொண்டாட்டி நிற்கும். ஏய் பான்மதி, என்ன கருவாடை பொறிச்சு கஞ்சி ஊத்துடி. சரி வாங்க சலுப்பிடுங்க அம்பிடுத்தேன். இப்படி ஏய் புளியதரை கண்டு ஏய் இருக்கிற தண்டு போடா முண்டை. ஏய் என்னடி கோத்தா, ஏய் கிளம்பிட்டாடா அம்மா. சரி சரி இருக்கிற ஜூமிட்டு படுக்கிறேன். ஏன்னா மரியாதை என்பது என்ன? கணவனுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் பெண்களை சொல்கிறேன், மாமனார் மாமியாருக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும். மாமனார் மாமியார்னா யார்? உங்கள் வீட்டு எதிரியா? உங்கள் பெத்த தாயதுக்கு அப்புறம் ஒரு தாய் தப்ப யாருன்னா உங்கள் மாமியா மாமனார் தான். எல்லாரும் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சம்பாதிங்க, எவ்வளோ கோவக்காரனாக இருங்க, நீ என்ன வேணா சேட்டை பண்ணு, பெற்ற தாய் தகப்பனை மட்டும் கஞ்சிக்கு அலைய விட்டுறாதே ஐயா. இந்த உலகத்தில் சாமினா தாய் தகப்பந்தேன். அப்படி எல்லாருமே இருந்துட்டா இந்த தமிழகத்தில் நிறைய ஆதரவற்ற இல்லங்கள் வர தேவையில்லை என்று சொல்லுகிறேன். எம்கே கைதட்டினாலு பூரா அம்மா அப்பா சொல்ல கேட்டுட்டு தான் போவேன். தானே எனக்கு எரிச்சலாக வர்றது. நானே அப்படித்தான் இருந்தேன். எங்கள் அப்பா என்னை கூப்பிடுவார், டே ராதான்னு, என்ன அந்த வேலையை பாரு, உனக்கு வேலை மஜூர் இல்லை. எப்படி சொன்ன வந்தேன், இப்போத்தான் அந்த அருமையெல்லாம் தெரியுது. பட்டு தெரிஞ்சுன வந்தேன் அந்த கோமாளி எம்கே. அதுக்காக நான் பெருமை மஜூரா, நான் நல்லவன் யோக்கியன்னு சொல்ல. இந்த கிளம்பிட்டால இன்னி நேரத்தில் செல்ல தூக்கிட்டு போகிறேன்னா கப்ளிங்க்கு தான் போவேன். வேறு இன்னி நேரத்தில் என்ன அயல் நாட்டு அதிபர் ஒபாமாவா பேசுவார். வீதி காட்டு வழி போகிறேன், பெரும்படுகு முத்திரையர் எங்கள் வம்சத்தை பாட்டை பாடிவிட்டு, ஹலோ காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பெரும்படுகு பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு, அவன் முத்துரையர் பேரு சொன்னா புள்ளி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பெரும்படுகு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா முத்துரையர் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்படுகு வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்பிடுகு வம்சம் ஐயா, வீரமுள்ள ஜாதி ஐயா பெரும்படுகு வம்சம் ஐயா. அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு, ஆமா அத்திமர பாரு இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறைக்கும் கலங்கி நிக்காத, பெரும்பிடுகு பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு, நம்ம பெரும்பிடுகு பேர சொன்ன புலி ஒதுங்கும் பாரு. சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுரகுல வம்சம் ஐயா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுரகுல வம்சம் ஐயா, சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணபுரகுல வம்சம் ஐயா. தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா, ஆமா தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இவங்க பேரா. காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு முள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பெரும்படுகு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா அம்பலகாரு பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு, ஆமா வளையனா பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. கிராம உதவியாளர் எக்கோ குறை ஜாமி வேணாம், தூக்க வரிச்சல மாடு கூட அத்துட்டு போயிடும்.
கிராம நிர்வாக அதிகாரி பேர் என்ன ஐயா? தனவால் ஐயா. வாங்க, மண்ணு ஓட்டலாமா? எம்சாண்ட சொன்னேன், காணா ஆஃபீஸில் இருக்கா? வாங்கப்போ வாங்கப்போ. நல்லா இருக்கேன். ஒரு 500 இருக்குமா? எங்கள் சித்தப்பாதேன், வேற யாரு? சரி சித்தப்பா. எப்பா இப்போ எப்படி இருக்கு ஊர் நிலவரம்? கலவரம் மற்ற இருக்குன்ட்டா. இந்த மண்ணு ஓட்டும் போது சில பேர் பட்ட வாடு ஒருத்தே அப்படித்தான் எங்கள் ஊர் பக்கம் மாட்டிக்கிட்டேன். ட்ராயட்டில் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டிலே ஓட்டிகிட்டு போய் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. சரி இதை பிடிச்சி போயிடும்னு போயிருக்கேன். அது போலீஸ் வேணும். கடைசியில் மண்ணை அங்கேயே கொட்டி விட்டு இவன் தலையில் மண்ணை வாரி தூத்திட்டு போனேன். இப்போ பிரத்து வண்டியெலாம் போயிருக்கீங்களா மெட்ராஸுக்கெல்லாம்? அந்த பிரத்து வண்டியில் படுத்துக்கிட்டே போகலாம்டா. அதில் இப்போ ஒரு பஸ்ஸுக்காரன் விவரமாக மற்ற வண்டியில் கக்கூசு இல்லைன்னு அவன் கக்கூசு பின்னாடி வச்சுருந்துருக்கேன். அதில் ஒரு ஆள் நல்ல ஒல்லியான ஆள் போய் வெளியே இருந்தவன். அந்த நேரம் வேகத்தடை மட்டாரும் தூக்கி போட்டுருக்கு. முட்டி விட்டையோடு வெளியே போய் விழுந்துட்டேன். இதெல்லாம் ஒரு ஜோக்குன்னு சொல்லி பார்த்தேன். சிரிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. மைசெட்டு உண்மையிலே சூப்பர் தம்பி. இப்படி 30 பேர் வேலைக்கு வச்சுருக்கிய எப்படி சம்பளம் கட்டுப்படியாகும்? வேடிக்கை வார்த்தை வந்தாங்கல்ல எங்கள் அண்ணன் தம்பிகளாம். அதே மாதிரி பெண்கள் ஆத்தா தைப்பொங்கல் வந்துச்சுன்னா மண்பானையில் பொங்க கிண்டு தான். அதுதான் ஸ்வீட்டாக இருக்கும். அதுங்க நினைக்கிது அது என்னைக்கு வேகிறது. பொங்க முடிஞ்சு போய் மாட்டு பொங்க வந்துடும் மேடாம தான் இல்லையா? விசிலில் வை. விசிலை வச்சு 3 விசிலில் இறக்குறதுக்கு பதிலாக நீ அடுப்புக்கு போயிடு. 4 விசில் ஆகி களியாக கிண்டி நக்கிட்டு தெரியட்டு. ஆவி டைலாக் மறந்து வச்சால்தான். ஆவி பறக்க சாதம் வடித்தாள் எங்கள் அப்பத்தா. ஆவி பறக்க வடித்தாள். இவன் ஆவியா போய் அங்கே டொங்காஸ் போட்டான். இப்போ குக்கர் விசில் மாதிரி தான் இருக்கு. டவர் வாங்க போ. ஆடு எப்படி இருக்குது பெரியப்பா? பெரியப்பா ஆடு எப்படி இருக்கு பெரியப்பா? சரி சரி ஆடை பிடிச்சி விடு மேயிறதுக்கு. எங்கள் ஐயா ஒரு வேலை பார்த்து விட்டார் கோடாங்கி. நாங்கள் பரம்பரை கோடாங்கி. எங்கள் ஐயா முனியாண்டி. நான் 5வது படிப்பேன். எங்கள் வீட்டில் கிடமாடு நிறையா இருந்துச்சு. அப்போ எங்கள் ஐயா கூப்பிட்டார், இந்த கிடேரி மடு அடிக்குதுடான்ட்டார். நான் சொன்னேன் துணியை வச்சு துடைக்கவான்னு. அது செய்யக்கூடாது, பிசுன்னு ஒட்டிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன், இந்த பொட்டை மாட்டை இழுத்து பிடிச்சிக்கிறேன். நம்ம காரி காலையை கூட்டு வந்து அது தவ்வும் போது உள்ளே இருந்து ஒரு ட்ரில்லு வரும். அதை பிடிச்சி இந்த கப்ளிங்கில் விடுறான்ட்டார். நான் சொன்னேன், ஐயா எந்த இதில் விடு, ஏன் தலையில் விடுன்ட்டார். சரின்னு அந்த மாடு ஏற்கனவே நீக்குற மாதிரி பிட்டுன் லாக். எனக்கு தெரியல, நான் சின்ன பையன் முட்டுக்கணும். அப்போ வடக்கணும் மாடு தவிச்சு நான் முனியை பிடிச்சிவிட்டேன். கிச்சு கிச்சுன்னுச்சு. அப்படியே அன்னையிலேருந்து 3 நாளைக்கு அஞ்சே ஓடிக்க முடியலப்பா. அப்படியே என்னாச்சு, எங்கள் ஐயா தவிட்டாரு. அங்கே ஆனால் என் தம்பியை மாதிரி கிறிஸ்து கட்ட வயலில் உலகத்தில் கிடையாது. எல்லாருமே நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக உங்கள் கவலையெல்லாம் மறந்து 100 ஆண்டு காலம் இந்த கருப்பனுடைய அருளோடும் இந்த காளிமுனி அருளோடு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா அப்போத்தான் நான் எத்தனை ஊர் போனாலும் எனக்கு இத்தனை லட்சம் எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் அக்கா தங்கச்சியெல்லாம் இருக்கான்னு நான் சொல்ல முடியும். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஐயா. இவ்வளோ பாட்டு பாடிட்டே ஒத்தரவா வரலையாடா விதி. ஒரு பாட்டு பாடு. பம்பா பெரிய இளையராஜா கட்சியில் தாளம் போட்ட மாதிரி இருந்தா இப்போ ஆடி மாப்பிள்ள இதை உடைக்கிறேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஏ பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். போய் போய் புதுக்கு மருந்து ஓடு. ஏலே ஆடுறது என்னடா கவட்டுக்குள்ள அக்கனி சட்டி எடுத்திய மாதிரி. என்ன ஆட்டம் பேப்பை மேனே. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டண
பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலைச்சு வந்தான் சாமி. இருமுடிய வந்த சாமி அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் வாயாய். இந்த நாடகத்தை நிறுத்தி போடாத, காலைல டிவி கட்டணும். இல்லை நான் ஆடத்தான கூப்பிட்டேன். யாரா அகராதி பையமே? அகரம் கருப்பியா மச்சான், சூப்பர் மச்சான். சட்டி ஓடுந்தாப்புல அப்படி தெரிஞ்சுன்னா அந்த முனியை கட் பண்ணிருங்கப்பா. அந்த இவங்க வேற சிரிச்சுக்காங்க. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேரம் கொல்லிமலை ராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. கொல்லிமலை ராலிமலை விறகுமலை அஞ்சு மலை. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்போ. யாருமே மாலை ஓடல. அவன் அங்கே இழுத்துட்டு வாடா. எந்த காலத்தோட ஐயப்பனுக்கு முருகனுக்கு ஆடி மாசம் போட்டேன். தூக்க வச்சுல பேசுறானடா. கார்த்திகை மாசம் போட என் தம்பி. கார்த்திகை மாசம் எக்கோ குறை மாலை ஓடுற எங்க அண்ணன் தம்பி இருந்த கை தூக்குங்களேன். ஏய் பூரா டொங்கசா. ஏய் பூரா அந்த கெட்ட வழக்கத்தை மறக்க முடியல. முதல்லாம் ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் 300 பேர் மாலை ஓடுவாங்க. மாலை ஓட்டு பார்க்கணும். பஜனை படித்தா கம்மா தண்ணிலாம் அலம்போதும். சேக்கனேசா 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 சேக்கனேசா. இங்கிட்டு தட்டிக்கிட்டே இங்கிட்டு வேகிற கொலக்கட்டையை பார்ப்பேன். சில பேர் சுண்டலை வச்சுட்டாங்கலாம், பொங்க வச்சுட்டாங்கலாம். அந்த குருசாமியை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பேன். குருசாமி இந்த கடைசி பாட்டி கருப்பையும் பாட்டு எப்போ பாடுவியே? அவர் இருங்க சாமி இன்னும் 7 பாட்டு இருக்குது. வயிறு ஹெல்லுது சாமி. ஆனால் குருநாதர் மட்டும் தைரியமாக உட்காந்துருப்பார். ஏன்னா அவர் வரும்போதே போட்டு வந்திருப்பார். அவர் வரும்போதே அங்கே வரத விட்டுருவார். அவரை எதிர்த்து பேச முடியாதுல்ல. பொம்பளை ஆளுக்கு மாலை ஓடுவிலாத்தா இந்த வந்துட்டால இந்த இவன் தாண்டா அந்த டிரைவர் சாச்சி விட்டவன். மாடு புடி மாடு லாஸ்ட் பார் 2 மினிட். பொம்பளை ஆளு மாலை ஓடுவிலாத்தா கை தூக்குங்க. ஏய் மாலை ஓடும் நடிக்குதுங்க அக்காகெல்லாம். போன வருஷம் பெரிய பசை சாச்சி விட்டுச்சுக்கத்தா உங்களை சொல்லலை பொம்பளை ஆளுங்க. இந்த வருஷம் எல்லாரும் சேர்ந்து ட்ரெயினை சாச்சி விடு. இல்லைன்னா வீட்டை கூட சாச்சு உடச்சி விட்டு போ. அதில் ஏன் சாமி துடியாத்தியா இருக்கு. ஓம் சக்தியோ ஐயப்பனோ முருகனோ எல்லா சாமியும் நமக்கு அருள் கொடுக்குது. ஆனால் இந்துக்கள் கலாச்சாரம் மாறிக்கொண்டிருக்கிறது. தலையில் ஒரு கர்ப்பிணியோ மாசமானவங்களோ வச்சா கூட ஒரு வேப்பலை வச்சா போதும், பேய்க்கு பயந்துக்கிட்டு. அதானே? அதே மாதிரி மேல்மருவத்தூர் போகிற எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு வேப்பங்கொள்ளையை ஒரு கொத்தை காருக்கு முன்னாடி கட்டி விடணும். பஸ்ஸுக்கு முன்னாடி கட்டிடுச்சுகளே. வரும்போதே தலைக்கு ஆளுக்கு 2 கட்டு வேப்பங்கொலை பூராத்தையும் கட்டிடுச்சுக்க. கண்ணாடி தெரியல அவனுக்கு. அவன் கிளீனரு கவக்கம்பை வச்சுக்கிட்டே வேப்பங்கொலையை தூக்கிக்கிட்டே கொஞ்சம் லெஃப்ட்டில் வாங்கண்ணே ரைட்டில் வாங்கண்ணே போயிருக்காங்க. அவன் போகிறது அந்த விஷயில். இந்த ஓம் சக்தி எங்கள் ஆத்தா தலைவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு டிரைவர் சக்தி உடனே டிரைவர் சொல்லுங்கள் சக்தி என்ன சாங் இதெல்லாம்? பின்னாடி இருந்து புவனா மெசேஜ் பண்ணுறான். போர் அடிக்குதான். குத்துப்பாட்டு இருக்கா? அவன் என்ன பாட்டு சக்தி? ஆளுமா டோலுமா கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா. இது போன்ற பக்தி பாடலை போட்டேன். கட்டிப்பூடி நான் போட்டவனையே ஒரு சக்தி ஓடியாந்து சிங்கு சாக். இவன் பார்த்தேன் அதுக்குள்ளேயே வந்துருச்சா. சிங்கு சக்குனவனே கீறு டாப்பில் ஓட்டேன். போட்டு ஆக்சிலேட்டரை மிதிச்சு பாலத்தில் அடிச்சு குப்புற கடக்கு வண்டி. அதில் ஒரு சக்தி பாருங்க சக்தி எங்கள் நிலைமையை ஆத்தா சோதித்து விட்டாள். நல்லாத்தான் சக்தி விரதம் இருந்தோம். எப்படியோ கவுந்து போச்சு. மயத்தை பிடிங்கிருச்சு. நீ தானடி சக்காலத்தி மக குத்தாட்டம் போட்ட கண்டங்கர். அதில் உங்கள் வீட்டுக்கார போனாலாப்பு இல்லை சிரிக்கிறாராடா.
வாடா. ஒரு 12 சிறுகுடியை சேர்ந்த மலைச்சாமி தண்டாயுத பாணி 101 சீரட்டட்டையை பாடுறான். நல்ல வேலை வெளியே இருந்து துடைச்சி போட்டதை கொண்டு வராமல் போனேன். நன்றி நன்றி. 100 ரூபா. இந்த 100 ரூபாயை வச்சு 15 பேர்த்துக்கு நான் சாப்பாடு வாங்கி போட்டேன். சாமிக்கு மாலை போடுறது பெரிய விஷயம் கிடையாது. பக்தியோடு உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நான் வந்து அழகர் கோயில் அழகு மலையாந்தேன். எங்கள் சாமி எந்த சாமிக்கு மாலை போட்டாலும் ஏற்றுக்கிறாரு. நாங்கள் கோடாங்கி பெட்டி தூக்கி ஆடுறதுனால எல்லோரும் மாலை ஓடுற இல்லை. மாலை ஓடுற ஆளை மட்டும் கேட்குறேன். மாலை ஓடும்போது விரதம் இருக்கியே ஜெய்வம் தானே? சரக்கு அடிக்கக்கூடாது, சாமி தடை போட்டு டோல் கட்டு. அதே மாதிரி லேடிஸ் அந்த மாதிரி இல்லை, அது ஒன்றும் சொல்லாது. நான் கணேஷ் கோயிலில் போடலாமா? கணேஷ் கோயிலில் பெல்ட்லாம் சாமி பர்மிஷன் கொடுத்துருச்சா? எல்லா தீய வழக்கத்தையும் மறந்து இந்த ஒரு தமிழன் சாமியை நினைத்து மாலை போடுகிறானோ அவனுக்கு தாயா வீட்டில் சாமி நின்று பேசும். நானே கைதட்டிக்கிறேன். பருப்பு வேகலையே, 7 சிலிண்டரை மாட்டிட்டேன். அதில் மாலை ஓட்டு போகிற ஆளுகளுக்கு என்ன பிரச்சனைனா, சில பேர் இருமுடியை கட்டி தலைக்கில் வச்சவொடனே பின்னாடி சொந்தக்காரங்க பூரா பிஸ்கட்டு, ஆரஞ்சு பழம், ஆப்பிள் அம்புட்டின்னு தெரிஞ்சிருவாங்க. பைய கணக்கும் எல்லாரும் சொல்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகுரா. இந்த நடந்து போகிறேன் மட்டும் சொல்ல மாட்டேன் அரோகுரா. ஏன்? அவனுக்கு கணேஷ் கோயிலில் இருந்திருக்காது. அப்படியே ஒவ்வொரு ஆளாக பார்ப்பேன். மச்சான் கொஞ்சம் இருந்தால் கொடுங்க மச்சான், பழனி வரைக்கும் உருட்டி வச்சுட்டு போயிடுறேன். சரின்னு வண்டியில் ஏறிட்டாங்க. ஏறினவுடனே அந்த சாமிக்கு மண்டை காயுது, போயலை இல்லை. கடைசி சீட்டில் ஒரு சாமி இப்படி கொட்டினார் வர்ற. அங்கேருந்து வந்துட்டேன். வந்தவுடனே கணேஷ் கோயிலில் கொடுன்னு கேட்க மாட்டாங்க. ஏன் சாமி பழனிக்கு எத்தனை வருஷமாக வரீங்க? அவர் போயலையோட 13 வருஷமா எங்கள் ஐயோ சின்ன வயசுலேருந்து கூடி போனார். அப்படியா? பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கா, 2 படி கூடி வச்சாலாம் கேட்பேன். பஞ்சாமிர்தம் டப்பா எவ்வளோ அம்புட்டும் கட்டுப்பட்டு கடைசியாக கோச்சுக்கிறாதே சாமி கொஞ்சம் போயலை கிடைக்குமா? அதை முதலே கேட்க வேண்டியதானே? சரின்னு இந்த சாமி கொடுத்துருவார். ஒரு உருண்டையை உதட்டில் வச்சுட்டு எல்லாத்தையும் கம்பியை பிடிச்சிக்கிட்டு சொல்லிடுவேன். என்ன சாமி மண்டை காயுதா? போயலை வேணுமா? பின்னாடி சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, 3 வாயிட்டு வச்சுருக்காரு சாமி. அப்படியே சொல்லி கண்ட்ராக்ட் வேலை பார்த்துருவேன். இதில் யாரா அனுபவப்பட்டிருக்க? நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி போடுவேன். தீபாவளி என்றால் என்ன? நரகாசுரனை என்ன நொத்தங்கமாக சொல்கிறாரு? பரவாயில்ல, நம்ம டொங்கஸ்தான். இப்போ சில கிராமத்தில் நான் நாடகத்துக்கு போனோடனே உள்ள மக்கள் சொல்கிறாங்க, சின்ன பயல்கள்லாம் பள்ளிக்கூடம் போகாமல் காலித்தனமாக சீரட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு திடுறாங்க, கொஞ்சம் புத்துமதி சொல்லுங்கன்னு. அப்படி தான் ஒரு மேடையில் சொன்னேன். சின்ன பயல்கள்லாம் சீரட்டோ கஞ்சாவோ தண்ணியே அடிக்கக்கூடாது. ஒரு பையன் உள்ளே வந்து அப்படியே அழுதேன். நீங்கள் சொன்னதுலேருந்து நான் விட்டுட்டேன், பூலிப்பு வைக்கலாமான்ட்டேன். அப்போ இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்? பெட்டி ராஸ்கல். பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் என்பது என்ன? அங்கே போய் அறிவு சார்ந்த விஷயங்களை மூளைக்குள் செலுத்துவதே பள்ளி. அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் பிறந்தகை ஆசிரியர் அல்ல, பெற்ற தாயும் பெற்ற தகப்பனாக இருக்கிறார்கள் ஆசிரியர் பிறந்தகை. இந்த எங்கள் அப்பாலாம் கைதட்டுறாங்க, சித்தப்பங்கெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். முதல்லாம் வாத்தியாரெல்லாம் பார்த்தா இந்த தண்டி வீச உலக்க, என்னடா முனியாண்டி வீட்டு பாடம் எழுதலையா, இவன் எழுதலையா, உள்ளவா லாடம் கட்டுறேன் ஓடுவார். ஐயோயோ ஐயோயோன்னு என்னை அப்படித்தான் எங்கள் வாத்தியார் 1 வாரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். நாங்கள் விடலை, நான் யோசித்தேன். கையை நீட்டுறான்டார் இப்படின்ட்டேன். 1 அடி அடித்தார், 2வது அடி அடித்தார், கையை எடுத்துக்கிட்டேன், வெதரில் அடிச்சுக்கிட்டார். அதுக்கு மட்டும் என்னை 3 மாதம் வச்சு அடித்தார். ஏன்னா வலி பிதுக்கு மருந்து போட்டு போட்டு. அப்பெல்லாம் வந்து ஒரு பழமொழி இருக்கும், பெரியவங்களுக்கு தான் தெரியும், அடியாத பிள்ளை படியார். அப்பெல்லாம் வாத்தியார் மண்டி ஓட சொல்லுவார், தம்பி தம்பி நீ எந்திரிச்சு 3 பேர் போடா. நீ கூட சொல்கிறான், நீ கூட சொல்கிறான். அந்தது இல்லை, இவங்கள்ட்ட ஒரு விளக்கமும் சொல்ல முடியாது. தம்பிகள்கிட்ட அண்ணே இல்லையாப்பா, மண்டி ஓட சொல்லுவார். ஏழை வீட்டு பாடம் எழுதாட்டா கல்லுடா. மண்டி ஓட்டு வாத்தியார் வந்து பார்ப்பார் பெரம்போட. அவன் அசோக்கும் ராமநாதன் மண்டி ஓட்டுருக்கானா அப்படி சுற்றி பார்ப்பார், காலக்கெல்லாம் விளக்கிருக்கான். இறக்கமே பட மாட்டாங்க. ஏன்? ஒரு நாள் மண்டி ஓடுற சொல்றதுனால்
இன்னும் ஒரு 500 ரூபா ஒரு முழு பாட்டு பாடு. இதெல்லாம் ஒரு இதாப்பா. அருண் பாவாடை பாட சொல்லி ரூபாய் 201. நல்லூர் ராஜா பாலு எனது காளிதா கொத்தனார் அம்பளிப்பு 500. சுகன்யா பேக்கரி ரஸ்க் பாக்கெட் 2 ரூபா. வேணா பாட்டு தாப்பா. வேணா மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு ஊரா நம்ம குடிச்சு புட்டு நோய சேர்க்கிறோம். எங்க அண்ணன் தம்பிகளா சித்தப்பேன் பெரியப்பங்களா நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வேணா மது பழக்கம் வேணா முன்னே குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலும் வேகுமே ஓ ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே ஓ ஆசை மாணவி உள்ள தெருவில் வாடுமே. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் ராஜாக்கா 10 வயசு புள்ள 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா டாஸ்மார்க்ல குடியத்தான் நீ மறந்தியா வேணா மது பழக்கம் வேணா முங்க குடி பழக்கம் 100 ரூபாய் இருந்தா ஒரு நாளைக்கு சாப்பாட்டுக்கு 100 ரூபாய் இருந்தா 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற நமக்கு வேணா மது பழக்கம் வேணா முங்க குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் குடினால இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல குடும்பம் தெருவில் வாடுது. எங்க அண்ணன் பாத்தியா என் தம்பி மொட்டை அடிச்சு சந்திரன் தேய்க்காம அடிச்சாண்டா. பூதகுடி என் தம்பி தனபால் சார்பாக ரூபாய் 101. நன்றி. படித்தவன் அறிவாளி என் வாழ்க்கையிலே முன்னேறுவான். இன்னொரு 100 ரூபா தருவேன்னு பேசினே போயிட்டேன். தம்பி செல்வம் மைஜெட்டு சென்ட்ரேட் அங்கே வைக்க வேணாம் இங்கே வை. எப்பயுமே மேடை பக்கத்தில் மைஜெட்டுக்காரர்களுக்கு எல்லாத்துக்கும் யூடியூப் வாயிலாக சொல்லிக்கிறேன் சென்ட்ரேட்டு மேடை பக்கத்தில் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா யூடியூப் எடுக்கிற என் தம்பிகள் ஒளிநாடாவில் ஏன் பேச்சு கேட்காது. கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு என்ன திருப்பு புட்டுப்புன்னு கேட்குதுன்னு அன்றைக்கி ஒரு நாள் ஒரு ஆள் சொன்னேன். என்ன டுப்புன்னு கேட்குது. நான் சொன்னேன் இது அர்னால்டு படம் அப்படின்னு. செல்வம் மைஜெட்டு இவ்வளோ மலையில் கூட உள்ளூர் தானப்பு சிறுகுடி உள்ளூர். நீ நல்லா இருக்கணும் ஜாமி. இந்த கருப்பேன் அருளோடு உனக்கு கல்யாணம் ஆகும். தலைப்புள்ள ஆம்பளை பிள்ளை. எத்தனாவது கல்யாணம் கேட்குறாங்க? ஆட நொப்பம் கல்யாணம் பண்ணிட்டியாடா? ஆள் சின்னாளாக இருக்குங்க. எப்படி போர் போட்டீங்க? எப்படி ப்ரோ? பூரா விட்டு படம் தான். ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் என்றால் எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது யார் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி சொல்லு. உங்கள் கோமியம் நன்றி. கோமியத்தை குடிக்கிறேன் உதுத்துருவேன் இனிமேலாம். ஏன் உலக நாடுகளே தமிழ்நாட்டை பார்த்து பயந்துச்சு காசை வெட்டி மசாலா அரைச்சிடுவாங்க. கிடையாது. ஒரே ஒரு தமிழனை பார்த்து ஒட்டுமொத்த நாடுகளும் பயந்து இன்ன வரையும் கிடையாது. இந்த உலகம் உள்ளவரை நடுங்கி கொண்டு தான் இருக்கும். அவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கெரும்பில் பிறந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா நினைத்து
அன்னைக்கெல்லாம் கூட்டத்தில் ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அப்துல் கலாம் என்ன செஞ்சாருன்னு. வெடி வச்சாருன்னு. வெடி கிடையாது. அவர் கண்டுபிடித்த ஒரே ஒரு அணுசக்தி ஆயுதங்களை ஒரு நாட்டினுடைய எல்லையில் வைத்து ஏவி விட்டால் அந்த நாடே சுக்குநூறாக அழிந்துவிடும். அந்த அளவு கண்டுபிடித்திருக்கிறான் என் தெய்வம், என் தெய்வம். அவரு நம்ம நாட்டுக்காக பாதுகாக்க அணுசக்தி ஆயுதம் கண்டுபிடிச்சாரு. நம்ம ஆளு தீபாவளி வந்துச்சுன்னா அடுத்த வீட்டு சட்டிக்குள்ள அணி உண்டை தூக்கி போடுறேன், தம்முன்னு வெடிச்சு என்ன சாஞ்சு அந்த பிள்ளை சேலையை உறிஞ்சு ஓடி அங்கிட்டு புரிச்ச எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுவேன், துண்டை ஒத்து போட்டு முண்டமாக போய் அதை ஒரு பைய பார்த்து என்ன சரஸ்வதி வெடின்னு வச்சு விட்டு கிறகமடா. ஒரு காமெடியில் எத்தனை எழுந்து என் வெடி கதையா? வெடி போடுங்க. சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ரோடு பள்ளம், அதில் அணிகுண்டை வச்சு இருட்டுக்குள்ளே பொழுது அன்னைக்கு வச்சா வெடிக்கலை. காலைல விடிஞ்சு பார்க்குறேன், அதுக்குள்ளே தண்ணி கிடந்திருக்கு, அதுக்குள்ளே வச்சுருந்துருக்கேன் முண்டை. இன்னும் சில பேரெல்லாம் பயந்துருப்பியல்ல, இப்படி வைப்பேன், டம்முன்னு பக்கத்து உள்ள வெடிக்க இந்த வெடிதான் சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ளே ஓடி. நான் சின்ன வயசில் செஞ்சது வெறி வைக்கறேன். இப்படி வெடிக்கி வைக்கிறதுக்கு பதிலாக புதுசுன்னு பிடிச்சி ஊதுவத்தி இங்கிட்டு வச்சுட்டு இங்கிட்டு பாக்ஸ் இருந்தது, சடான்னு சில திகுன்னு ஓடுனே. அங்கிட்டு ஒருத்தர் வெளியே இருந்தேன், அவன் ஓடி அப்புறம் ஒரு பொம்பளை விளக்கமாக அடிச்சு. அப்படி தான் சும்மா அள்ளி விடுறதேன், சிரிச்சா சரி. பஸ்ஸில் கேட்கலையா யானை கதையா? ஏழை எந்திரிச்சு போடா. அது நல்ல செக்ஸாக இருக்கும்டா, அதைத்தாண்டா விரும்புகிறேன். இவன் தாண்டா சூம்பு, என் தம்பிடா. அது யார் என்னை வையக்கூடாது சொல்லவா வேணாமா? சரி, நம்ம வீட்டில் பேசுகிறது தானே. எல்லோரும் அமைதியாக இருங்க, நல்ல கதை. இந்த கதையை கேட்டு பின்னாடி போய் எதுவும் செய்யக்கூடாது. அப்புறம் என்னை மண்ணவாரி தூக்கக்கூடாது. ஒரு எலி ஒரு யானையை தினமும் பார்த்துக்கிட்டே சைட் அடிச்சிருக்கு. அந்த யானை டெய்லி போய் அந்த காசை வாங்கி சம்பாரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அந்த பாகனோட. அப்போ ஒரு எலி போய் காட்டுக்குள்ளே கட்டி போட்டு வந்திருக்கேன், போய் கேட்டிருக்கு, யானை உடனே ஒரு நாள் நான் இது பண்ண. யானைக்கு பயம், எல்லோரும் என்னை பார்ப்பாங்க, நீ வந்து கப்ளிங்க பார்த்தீங்கன்னா நாளை பண்ண காசு தர மாட்டாங்க, எனக்கு பயமாக இருக்கும், நான் கப்ளிங் லாக் பண்ணிடுவேன் சொல்லியிருக்கு. இப்போ இந்த எலி சொல்லியிருக்கு, உன் காலில் விழுகிறேன், ஒரு நாளைக்கு வாய்ப்பு கொடு, நிற்கிற மாதிரி செய்வேன் அப்படி சொல்லியிருக்கு. சரின்னு இந்த யானை சொல்லியிருக்கு, பப்ளிக்கில் வேணாம், பார்த்துட்டா என்னை காரி துப்பிடுவாங்க, தென்னை மர தோப்புக்கு வா அப்படி சொல்லியிருக்கு. இந்த எலி காலையிலேயே ஜீன்ஸ் பேண்ட்டு ட்ரெஸ்லாம் போட்டு வாமப்பில் இருந்திருக்கு. யானை கப்ளிங்க காலி பண்ணிடும்ட்டு இவர் போய் முதுகில் ஏறி அங்கிட்டுக்கிட்டு போய் கப்ளிங்க தேடி மெதுவாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் பெரிய இளநி விழுந்திருக்கு, தம்முன்னு. எலி கடிச்சா ரொம்ப வலிக்குதா? மெதுவாக செய்வேன். ஏனே யானைக்கு கப்ளிங் பெருசாக இருக்குமாண்ணே? இப்போ சந்தோஷமாடா? இவன் இதே சோழியா தாண்டா திரும்பியான் போலடா. என்ன கரத்திலும் பொன்னர் குடியே திண்டுக்கல் மாவட்டம் அப்படி அடிங்கடா, உடுக்க அடிங்கடா, கோடாங்கிறத நிரூபிக்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம் எனக்கு பக்கம் தாண்டா நத்தவட்டம், சிறுகுடி நல்ல கண்டான், அணைமலை பட்டியல குடிகொண்டுள்ள வீச்சருவாவுக்கு சொந்தக்காரன் ஸ்ரீ பாலடி கருப்பசாமி 14ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் கதம்பம் காமிக்ஸ் என்னும் சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி சின்னதுரை அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து அண்ணன் வந்து விட்டான், கொல்லிமலையிலிருந்து கிளம்படா என்று சின்ன கருப்பு தோற்றம் அளிக்கக்கூடிய என் அன்பு தம்பி கார்த்திக் அவர்கள் சின்ன கருப்பாக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார்.
ராசவாட்டு பேரை சொல்லுவேன். சொல்லுங்க வாத்தியாரே. தற்சமயம் இந்த ஆடுகளத்தை அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காளை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசோதனை தான் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை. அந்த காளையை தயவு செய்து இந்த மாடுபிடி குழு சீக்கிரம் வந்து களத்துக்கு இறங்க, கிரவுண்டுக்கு வாங்க. அந்த காளையை அடக்கிய திருவம் என்று வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்கள். வீரர்களும் சிறப்பான வீரர்கள், காளையும் சிறந்த காளை. காளைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய புலிது பறக்கக்கூடிய இந்த வீர விளையாட்டிலே ஊட விழுந்து ஈடு கொடுக்குமா டூ பொட்டமாடு. லாஸ்ட் பார் 3 மினிட். மருதமணி அவர்களே, உங்கள் விளையாட்டை பார்க்க இத்தனை மக்கள் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் கமிட்டினுடைய விதிமுறையை சொல்கிறோம். எம்டி முட்டக்கூடாது, அடையாளத்தை பிடிக்காதீங்க, தயவு செய்து மடுவில் கை வைக்காதீங்க. மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்துக்கொண்டு, அதனைத் தொடர்ந்து உங்களை சிரிக்கவும் சிந்திக்க வைக்க இப்பொழுது பவனி வந்து கொண்டிருக்கிறான் என்னுடைய மாணவன் பாலமுருகன் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஆடல் அரசி அபிநய சுந்தரி மஞ்சப்பையில போட்டு கொண்டு போயிடலாம். இம்புட்டு காணாத்தியா இருக்கான். சரி, அதுக்கு எது எங்கன இருக்குன்னு கண்டுபிடிக்கவே 12 வருஷம் ஆச்சு. காணா உள்ள பொந்துக்குள்ள இருக்கு. என் அன்பு சகோதரி, உண்மையிலே நான் கோடாங்கி சீனில் எத்தனை நாட்டியத்தாரர் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்குது, யாரையும் குறை சொல்லலை. நான் பார்த்து வியந்து கை கொடுத்து ஆச்சரியப்பட்ட அளவுக்கு கோடாங்கி சீனில் உண்மையான பேய் பிடித்தால் எப்படி ஆடுவாங்களோ அதையெல்லாம் மிஞ்சி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா. கைதட்டலாம். என் அன்பு தங்கச்சி சாந்தி அவர்கள் ஒரு பூந்தியாக நடிக்க காத்துக்கொண்டிருக்க. தம்பி இதெல்லாம் காமெடி கிடையாது. வந்துட்டேன் தம்பி, சொல்லி கொடுத்துருவேன். வந்துட்டேன். 100 வேலையா? இந்த வரேன், அட்டை வரைஞ்சி உங்களை அனுப்பிவிடுறேன். பூதகுடி யாதவ இளைஞர்கள் சார்பாக எனக்கு 501 நன்றி. அனைவருக்கும் அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். நன்றி. அதே எதில் விட்டேன்? வாயில் வாங்க, ஒவ்வொரு ஆளாக வாங்க. கோல்கட்டை போட்டு விளக்கிட்டு வாங்க. ஏன்டா என்ன நினச்சிங்க நீங்கள்? சரி, என் தம்பி தான். ஒரே ஒரு விஷயம், நான் எல்லாத்துக்கும் வெளிப்படையாக எப்பயும் பேசக்கூடிய ஆள். நாடக உலகத்தில் என் தம்பியை 3 பேர், இவர் மச்சான், உள்ளே இருக்க 2 பேர் டான்ஸ் வந்து எனக்கு தங்கச்சியை தான். ஆனால் அந்த தொழில் வயிற்று பொழப்புக்காக தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு மானரோசத்தெல்லாம் விட்டுவிட்டு பசிக்காக ஆடக்கூடிய கூட்டம்தான் நாங்கள். அதான் எங்களுக்கு என்ன ஒன்று சொல்லிய, என் தம்பியை தூக்கி வளர்த்தேன். அவங்க ஆகியிருக்கும் போதெல்லாம் காலி கழுவி விட்டேன், என்னை வாயில் விடுறோம்ட்டாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பல் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு மேலே எந்த ஜோக்கு சொல்லு. சாந்திக்கு அப்புறம் மற்றொரு திரிசா கிடையாது, போர்சா, மற்றொரு நடன மங்கையாக வருகை தந்த காத்து கொண்டிருக்கிறார் என்னுடைய தங்கச்சி கலைச்செல்வி அவர்கள். மற்றொரு நடன மங்கை. ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மாணி மாங்குயிலே. அடி ஆடி மாச காத்தடிக்க வாடி கொஞ்சம் செத்தனைக்க மாணி மாங்குயிலே. அடி நாடே ஆங்குயிலே. பாட்டை கெடுத்து விட்டு முதல்ல அவனை மண்ணை கொண்டு பேசுகிறான். ஏன் எங்கள் அன்னைங்களுக்கு மறைக்குதா? ஐயா என் தம்பியை சங்கடப்படுவாங்களே. நீங்கள் இங்கே வாங்கப்பா, பாவாடைக்குள்ள உட்காருவோம், வாங்குறா
பாவாடேன்னு எழுதி கொடுத்து பாட சொன்னேன் பாரு, அவன் தான்டா டிரைவர். எவ்வளோ கேவலப்படுறேன் உண்மையிலேயே. ஹார்மோனிய கலையரசு அல்லவன். இன்னும் கொஞ்ச நாளில் வாத்தியார வரவன், கைதட்டலாம். அவன் வாத்தியார் ஆகிறதுக்கு வயசு ஒரு காரணம் கிடையாது, திறமை தான் முக்கியம். இவன் வாசிப்புக்கு நான் அடிமை, இவன் பாட்டுக்கு நான் அடிமை. கருப்பசாமின்னா செல்லுமி. உங்கள் மத்தியிலே ஹார்மோனிய சக்கரத்தையாக சொலித்து கொண்டிருக்கின்ற கலைஞன் விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாங்குண்டு மண்ணின் மைந்தன் கருப்பசாமி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். கருப்பசாமி வாச்சது 100க்கு 100 அருமையான ஒரு இசை. அதற்கு பின் பிக்கபலமாக ஆல்ரவுண்டு மிருதங்கம் தாளம் சூப்பர்யா. அதனை தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. வீட்டுக்கார்ட்ட போன் அடிச்சு கேட்டு வரவா? ஆமாம், அது சாரி ப்ரோ. எத்தனைய மிருதங்க சக்கரவர்த்தி இருக்கிறாங்க. ஆனால் நூற்றுக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி இந்த நூற்றுக்கணக்கான மாணவர்களும் ஒரு மாணவர்கள் கூட சோட போனதில்லை. எங்கள் சித்தப்பா பேரை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. மானாமதுரை அருகாமல் உள்ள அரசகுல மண்ணின் மைந்தன் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் ஆசிரியர் பெருந்தரமாகிய எனது அன்பு சித்தப்பா
டிவி ஜெயம் அவருடைய மாணவர் தான் இந்த மிருதங்க சக்கரவர்த்தி. என் அன்பு தம்பி பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி மருத அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அப்படியாடியா சிங்கம் கைதட்டு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி உண்மையிலே அதிரடி மன்னன் தான். அவன் அடித்தான்னா 800 முளைப்பாரியை தூக்கிட்டு இழைக்காமல் போகலாம். ஒரு ஆளையே செலுத்திடுவேன். வாடகை ரொம்ப கம்மி, 650 ரூபாய். ஒரு கணேஜ் போயில கொண்டு போய் அவனாக கரைச்சிட்டு வீட்டுக்கு அந்த சட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். இப்போ நீ அடிக்கிற அடியில் என் தம்பியை ஒரு லைட்டாக ஸ்டெப்பு போடணும். என் அன்பு தம்பி மணிவேல் அவர்கள் பல வாத்தியத்தை இசைத்து பேர் வருவார்கள். சூப்பரா, போதும்டா போதும். சீட்டு காசு கேட்டால் காசு தர்றேன். சிறந்த முறையிலே இங்கே சீந்தாள் அமைப்பு அன்பு மச்சான் அகரம் முகர
அகரம் மச்சான் கருப்பையா அவர்கள் சீன் தாளம். இங்கிட்டு வா முண்டை. அப்படியே புலம் தள்ளிட்டார். தாளத்தை எடுத்து வாங்க வாத்தியாரே. ரொம்ப பண்ணாத, பெரிய மீட்டிங் பேச்சாளர் மாதிரி தான். காலையில் 100 ரூபா தலையினா வேணும் நக்குவேன். நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. ஹலோ சொல்லுங்க மாமு. ஏய், நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடியா? போடுங்க. மந்தையில் நீ மணித்தேரு சிந்துவதே கண்ணீர் மாடுமுட்டி கோபு. அவங்க போடுற நான் போடுறேன். நொப்பமைனே ஒரே எத்துத்தேன். எப்படியா வீர் பாடுறாரு, சந்தோஷம். மாமனா இருக்குன்னு இப்போ வாத்தியாரு பாடுறிய. ஆமா, அவங்க போடுறேன். உனக்கு சம்பளம் வேணுமா வேணாமா? சம்பளம் என்ன? நீங்கள் அதில் நைவா போடுங்க மச்சான். உங்கள் திறமை உங்களுக்கு தெரியாது. மாடுமுட்டி கோபுரமும் சாயாதடா ஒருத்தன முட்டலையே. ஏலே என்ன நக்கல் பண்ணுறாங்கடா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டு சொல்லுங்க சார். பாடபடியா? ஏய், சட்டையை கலட்டிக்கிட்டு கம்பு கூட்டு மசுரை இழுச்சு வச்சு அடிப்பேன். கிடையாது. தில்லிக்கே ராஜா நாளும் பாட்டி சொல்ல தட்டாதே. பாட்டி பாடி என்னடா தொண்டை கீரை முட்டை. கைதட்டு கொடுக்கலாம். அப்படித்தான் இருக்கணும். கலைஞன் மேடைக்கு வந்துட்டால் கவலைகளை மறந்து நடிப்பு மூலம் ரசிகர்களை கவருகிறார் இவர். ஆனால் உன் ஆட்டத்தை பார்த்தாத்தே எனக்கு அப்படியே செந்தட்டியை தடவன மாதிரி இருக்கு. ஏய், 1 மணி நேரம் யோசிச்சு சட்டிக்குள்ள வந்து எடுக்கிறானப்பா. இவன் பொழைச்சிக்கிறான்டா என் தம்பி. அந்த வானத்தை போல மனம் படைத்து மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெழுதி அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? எங்க ஐயா கேப்டனா பேரு. அவ்வளோதான். 2 வரி தான் தெரியும் 100 ரூபாய்க்கு. உண்மைதான். மீண்டும் வரப்போகுது. இந்த கருப்பு மலைப்பட்டி கிராமத்திலே பாட்டெங்க ஆண்ட ஜாமி குறையலப்போ எங்க பாட்டன் ஜாமி தத்துரமா விளையாடுறப்போ அணைமலைப்பட்டி கிராமத்திலே இருக்கிற கருப்பனையா குடியாக இருக்கிறானையா. கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா. இந்த பாலடி கருப்பு மக்களை எல்லாம் காக்குறானையா. கோடான கோடி சனம் உண்டைத்தான் வணங்குதையா. ஐயா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா அழகர் கோயில் எல்லைய விட்டு வந்துதானே நிற்கிறானையா. அணைமலைப்பட்டி கிராமத்தில் இருக்கிற சாமி ஐயா பொல்லாத கருப்பனையா. கருப்பே சத்துருமா இருக்கிறானையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா. ஐயா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா. கள்ளி சரி காளி முனியந்தான் கள்ளிசரி காளி முனியந்தான். தம்பி பாலடி கருப்பனை பார்க்க வந்துதானே நேரம் ஆச்சியா.
ஜல்லிக்கட்டு கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத கருப்பனையா கருப்பேன் தத்துரோமா நிற்கிறான் பாறையா இந்த பாட்டங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது செல்வம் செல்வம் சர்வீஸ் சிறுகுட்டி அன்னை மலை பட்டி செல்வம் ஏபிஎஸ் செல்வம் சவுண்ட் சர்வீஸுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். எவ்வளோதான் பாட்டு போட்டு சீரியல் போட்டு நீ ஜென்ரேட்டரில் டீசல் போட்டு நாடகத்துக்கு சிறப்பாக பண்ணாலும் ரேட்டை குறைச்சி தானே பேசியிருப்ப. உள்ளூர் அவ்வளவுதான். சேம் டியூ செல்வம். வாழ்த்துக்கள் செல்வம். நாடகத்தினுடைய அமைப்பாளர் செந்தில் முருகன் ஆறுமுனைய கலைஞன் ஏரக்காபட்டி செந்தில் முருகன் ஆறுமுனைய சக்கரவர்த்தி எங்க அண்ணன் தான் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். நன்றி செந்தில் முருகன் அண்ணன். நாடகத்தை காண வருகவர்கன இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் அம்பலகாரர்கள் மற்றும் நல்ல கண்டம் அணைமலைப்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் வெளியூரிலிருந்து வருகிற அத்தனை பேருக்கும் நன்றி கூறி இங்கு யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற 9 நபர்ஸ் 9 நபர்கள் அத்தனை பேருக்கு நன்றி. இன்னைக்கு தான் ஸ்டாண்டை விட்டு ஏறி சேரில் நின்று அமுசமாக சாமியாடத்தை எடுத்திருக்காங்க. இல்லாட்டா அவங்க வர்ற வார்டு அன்றைக்கெல்லாம் கேமரா தூக்கிட்டு ஒருத்தன் நின்றுட்டேன், ஸ்டாண்டை தூக்கிட்டு ஒரு பொம்பளை ஓடிடுச்சு. பறவை காவாடி விரட்டி போனவே நாய் விரட்டி இருக்கு, இங்கே வந்துட்டேன். இவ்வளோ தான் ஜோக். இந்த யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த உறவுக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணலை. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் குருநாதர் இல்லாத எந்த கலையும் யாரும். எங்க அண்ணே வந்திருக்கு. ஜல்லிக்கட்டுனுடைய வர்ணனையாளர் எங்க அண்ணே. சூப்பர் சூப்பர். எங்க அண்ணே சரவண அண்ணே. எங்க அண்ணனுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாருமே. எங்க அண்ணனுடைய அந்த பேச்சுக்கு இந்த கோமாளி எம்கேஆர் அடிமை. எங்க அண்ணே ஒரு தமிழை, வீரத்தமிழை. அப்படி நிறையா பேர் இருக்காங்க. அத்தனை பேருமே உலகத்தில் 100 ஆண்டு காலம் எங்கள் அண்ணெல்லாம் நல்லா இருக்கணும். வர்ணனையாளர் எங்கள் அண்ணே சரவண அண்ணே. நன்றி அண்ணே. அண்ணே இங்கிட்டு வாங்க, வா நொறுக்கி விடுவோம், வா டான்ஸை ஒரு போடு விடுவோம், வா. வெக்கப்படுது எங்கள் அண்ணே. அது சூப்பர். எங்கள் அண்ணே, எங்கள் அண்ணன் பேச்சுக்கு காலை இணையே கிடையாது. சூப்பர். ஓசிலே ஓட்ட இந்த ஆமாம். என்னுடைய வாத்தியார் இல்லாத எந்த கலையும் யாரும் கற்று வந்தாலும் அந்த கலையிலே நின்று ஜெயிக்க முடியாது. ஆசிரியர் வேணும். இங்கே இருக்க எல்லாருமே நீங்கள் என்ன வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்குற வேலை உங்கள் வேலை, உங்களுக்கு கஷ்டம், அது புனிதமான தொழில். இதுதான் உண்மை. எல்லாரும் பார்க்குறது நீங்கள் யாரால் எந்த வேலையை கற்றுக்கிட்டீங்களோ, யாரால் வாழ்க்கையில் முன்னேறினீங்களோ, அந்த முன்னேற்ற காரணமாக இருந்தவங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் நீங்கள் துரோகமாக நினைக்காதீங்க. இதான் உண்மை. என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்.எஸ். மணி ஐயா மாணவனும். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக 600 வருஷம் உடமரந்தான் படுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வத்தலை நாடு உர என்னை பேர் வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த இந்த எம்கேஆர் செய்த தொழில் புனிதமான தொழில். நான் செய்த வேலையே நான் மேடை மட்டும் கிடையாது, உலகத்துக்கே சொல்லுவேன். நான் ஆடு மாடு மேய்த்தவன் என்பது எனக்கு பெருமை. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள நொச்சிகுளம் என்ற ஒரு கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் பசியை போக்கும் அளவுக்கு எத்தனை பேர் தங்கினாலும் இடம் அங்கே இருக்கிறது. வான்னு சொல்லத்தான் அங்கே ஆள் இருக்குது. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன்
எம்கேஆர் பபுன் காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். போயிட்டு அந்த 2 கப்ளிங் அந்த மருதமணி அந்த ஜாக்கி கூட்டுவார். நீங்க எல்லோருமே ஐயா எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் எங்கு செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம யார்கிட்ட கடை வாங்காம நீங்க 100 ஆண்டு காலம் நம்ம பாட்டங்க ஆண்ட குலசாமி அருளோடு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். ஹலோ கத்தரிக்கோளு காசு தந்தே உத்தரவு போட்டிருந்தே கட்டு ஜாக்கெட் மேல 8 கட்டி பாட எதிர்பாட்டு பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்டா துட்ட போட்டு கேளுங்கிறேன். நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார துரத்தி கலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாடான் துரத்தி கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளச்சா சின்ன கண்ணா சிங்கார முன்னா நானும் விவரம் அறியாத பொண்ணா சேர்ந்து வாரே உன் கூட உண்ணா கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளச்சா ஏ அழகேசா ஏ மகராசா அடி ஆத்தோரம் பூத்தது இந்த ரோசா பாலாறு இது பழஞ்சாறு ஏ பசியார வந்தது 16 நாக்கில தேனூருதோ நெஞ்சில பாலூருதோ நெருங்கி இருக்கிற நேரம் வராதோ ஆன வந்து திங்காத கரும்பே காத்து வந்து கில்லாத அரும்பே சிறுக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி ஏ உனக்காக வாழும் உசுராக ஒட்டி ஒன்னாக இருப்பே உறவாக ஒரு பாதி நீயும் மறுபாதி இது ஓதாத காதில் ஒரு சேதி ஆகாத காரியம்மா காப்பாளே மாரியம்மா நம்பி இருக்கிற நல்ல மனோரெண்டு கேட்ட வரங்க தானாக கிடைக்கும் போட்ட விதைங்க பூவாக முளைக்கும் சிறுக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாலாம் துரத்தி கண்ணால அளவெடுத்தா ஏராசாவ பின்னால வர வளச்சா சிறுக்கி ஒருத்தி சிங்கார குரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி வயசு பயல வந்தாலாம் துரத்தி ஒரு நாளைக்கு நான் சொல்ல போறேன். என்னம்மா அதை நான் சொல்றப்ப நீ சாக போற. என்ன சாக போற? எனக்கு வாசிச்சு இல்ல. என்ன பாட்டு? வாசிச்ச பத்தியா? ஆமா. நீ போடா. வேணாம், அது ரொம்ப சின்ன கப்ளிங். ஆமா, உனக்கு தானே வேணாம் தெரியும். வேணாம் நான் வரலப்பா, வேணாம் வம்பா எனக்கு. அப்புறமா பட்டிக்கறா. சொல்லுமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்க்காம ரொம்ப நான் இழைச்சு போயிட்டேன். என்னம்மா பாத்தீங்களா? சொல்ற? ஆமா, பார்க்காம தான். பார்க்காம? ஆமா, பார்க்காம. சரி, சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரதங்கர்ரா வணக்கமுங்க. நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கணும். ஆல்ரவுண்டுக்கர்ற உங்களுக்கு வணக்கமுங்க. நல்லா இருக்கீங்களா? சரிங்க தம்பி, அப்படி இருக்கிற தம்பி. அப்புறம் ஓத்தாலக்கர்ற
என்னையா பொசுக்குன்னு கோவம்லாம் வருது ஆத்தி நான் என்ன பண்ணட்டும் பரவாயில்லங்க 4 பேருக்கு வணக்கம் அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க நீங்களா எப்படி நல்லா இருக்கீங்களா அருமையான கூட்டம் அருமையான மக்கள் சிறப்பா உட்காந்துருக்காங்க இப்படிதான் இருக்கணும் எப்படி இருக்கணும் அழகா உட்காந்துருக்காங்களா அதனால இப்படியே போகாம இந்த ஐர குஞ்செல்லாம் எங்கேயா போச்சு எங்க போச்சு இந்த முன்னாடி உட்காந்துக்கலாமா ஏய் இதெல்லாம் ஐர குஞ்சுனா அப்புறம் ஐர குஞ்சு என்னன்னு சொல்றது நானு இதெல்லாம் கெண்ட குஞ்சியா உனக்கு எப்படி தெரியும் ஏய் இது நான் பார்த்தேன் நீ தேவையில்லாம பார்த்து வந்த செல்ல இப்ப படம் பார்த்து இல்ல அத சொல்லாத வெளியே பரவாயில்லைங்க மிக சூப்பரா அருமையா உட்காந்துருக்காங்க அப்பெல்லாம் இருந்தாலும் அனைத்து யூடியூப் சேனல் அன்பு வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க அப்படி இருந்தாலும் விடிய விடிய போறது யாரு 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 நீ வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாரு பரவாயில்லங்க ஏன் தெரியுமா அவர் புருஷ மாதிரி சரி நீங்க 4 பேர் பொண்டாட்டி மாதிரி நீங்க என்ன அடே கருவா பையன் மூஞ்சி மோரலாம் பேந்துரும் உனக்கு ஊன்ட்டுனாக்க நாங்க பொண்டாட்டினா அப்ப நீ என்ன வப்பாட்டியா ஏய் நீங்க இங்க பாரு யாரா பார்த்து சொல்ற நீங்க 4 பேர் அவர் புருஷ மாதிரி நீங்க 4 பேர் பொண்டாட்டி மாதிரி சரி நீ வப்பாட்டி மாதிரி ஏய் விளக்க மாதிரி பிஞ்சிரும் உனக்கு பிள்ளை பக்கத்தே கேமரா அத்தனை கேமரா வந்திருக்காங்கல்ல எதுக்கு வந்திருக்காங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க காலைக்குள்ள பெத்து கொடுத்துருவீங்கல்ல கொடுத்துருவாங்க 9 கேமரா இருக்கு இன்னும் ஒண்ணுதே இல்லை 10 மாசத்துக்கு ராசியில் 9 ராசிங்கிறியா சரி பரவாயில்லங்க போலாம் நம்ம வாங்க போலாம் கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்ட நடி